காக்கே போன்றது வந்து 1904 ஆனி மொட்டாக்கோன்ற ஒரு லேடி தான் இந்த டெக்னிக் வந்து ஜப்பானில் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த டெக்னிக் 120 வருஷம் பழமையானது. இது உங்களுக்கு வந்து உங்கள் பையிங் ஹேபிட்டை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன மாதிரி விஷயத்துக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் எசென்ஷியல் ஐட்டம் இல்லைனா நான் வந்து இம்பல்ஸாக, அதாவது ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு நான் போய் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு குறைக்கிறதுக்கு வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம். அந்த 7 கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே வாங்கலாமா வேண்டாமான்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் மை ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் கேன் ஐ அஃபோர்ட் இட்? அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னோடய ஃபைனான்ஷியல் கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் இந்த பொருளுக்கு வந்து வாங்க முடியுமா முடியாதான்றதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, கேன் ஐ லிவ் வித்தவுட் திஸ்? இந்த பொருள் இல்லாமல் என்னால் வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்றத கேட்குறது. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, வில் ஐ ஆக்சுவலி யூஸ் இட்? நீங்கள் இந்த பொருளை உண்மையாகவே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நாலாவது கேள்வி கேட்க போகிறீங்க. கேட்கும்போது என்ன போகிறீங்க, டூ ஐ ஹாவ் ஸ்பேஸ் ஃபார் இட்? நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வாங்கும் பொழுது பொருளை நீங்கள் வாங்கும் பொழுது வாங்கி போட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு வந்து வீட்டில் வந்து அந்த இடம் இருக்கா இல்லையா, டஞ்சன் மாதிரி என்ன பண்ணுவோம், வீட்டை வந்து குடோன் மாதிரி வந்து எல்லாத்தையும் வாங்கி 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 போட்டுறாரு. அது இன்றைக்கி தேவைப்படாது, அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை கூட இப்போயே வாங்கி வச்சிடும். அதனால் என்ன ஆகும்னா, வாங்கி வாங்கி நமக்கு காசு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஒரு விஷயமா இருக்குமே தவிர அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது எவ்வளோ அருமையாக வந்து நம்ம பதில் சொல்லுவோம். எஸ்ன்னு வந்தால் நமக்கு இடம் இருக்குது, நம்ம போய் வாங்கி வாங்கி வைக்கலாம். நோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஐயக்கா வேண்டாம்ப்பா நமக்கு இருக்கிற பொருளே வச்சுக்க முடியல வீட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். இப்போ அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆம் ஐ பையிங் திஸ் ஐட்டம் ஆன் இன்ஸ்டிங்க்ட்? அதாவது நம்ம எப்படி வந்து இன்ஸ்டிங்க்டாக வந்து நம்ம அதை வாங்குகிறோம், நான் இன்ஸ்டிங்க்டாக வந்து நம்ம அந்த ஐட்டத்தை வாங்குகிறோமான்னு புரிஞ்சுக்கிறோம். ஆறாவது என்னென்னா, வுட் ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் என்ஜாய் ஐட்டம் ஃபார் லாங் டைம்? இந்த பொருளை வச்சுக்கிறதுனால நான் ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பொருளை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் மை எமோஷ்னல் ஸ்டேட்? அதாவது என்னென்னா, இன்றைக்கி என்னோடய மனநிலை எப்படி இருக்குது? ஏன்னா இந்த கேள்விகள்லாம் கேட்கும்பொழுது உண்மையாகவே நம்மளுக்கு அந்த பொருள் வாங்கணுமா வேண்டாமான்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹேபிட்டை வந்து நம்ம குறைக்க டெஃபினட்டாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் மூலிமா உங்களால் வந்து உங்கள் பையிங் ஹேபிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.